2025 நடந்த அடுத்த 10 சம்பவங்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இது பார்ட் 2. இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Watching videos without subscribing is injurious to YouTubers மற்றும் உயிரை கொல்லும். ஃபர்ஸ்டா ஜூலை மாசம் தென்னாப்பிரிக்காவில் இருந்த சிவப்பு நிற உறைபனி சிவப்பா இருக்கிறது அப்நார்மலா இருந்துச்சு. இத டஸ்ட் ஸ்ட்ரோம்னாலதான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதோட கெமிக்கல் காம்போசிஷனை இன்னுமே யாரும் கண்டுபிடிக்கல, அறிவியல் பூர்வமாவும் இன்னும் அறிவிக்கல. ரெண்டாவதா ஜூலை மாசத்துல இந்தியால மேகத்துல இரட்டை சூரியன் தெரிஞ்சதா சொல்றாங்க. மகாராஷ்டிரால ஒரே நேரத்துல 2 சன் ஸ்பாட் தெரிஞ்சுச்சுன்னு சொல்றாங்க. இது சன் ஹேலோ இல்ல, இது ஒரு ரேர் லைட் ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம்னு அறிவியல் பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இது சூரியனை பார்க்கிற ஆங்கிள் இருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி டபுளா தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. மூணாவதா ஆகஸ்ட் மாசம் துபாயில ஒரு மணல் தானாவே நகர்ந்ததா சொல்றாங்க. மணல் தானாவே பாம்பு மாதிரி நகர்ந்திருக்கு. இதுல விண்ட் பேட்டர்ன் தியரி இருந்தாலும் இது ஒரு லைவ் சேனல்ல போட்டனால இது ஒரு மிஸ்ட்ரியா தான் இப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாலாவதா ஆகஸ்ட் மாசம் அமெரிக்கால இருந்த இன்விசிபிள் டொர்னேடோ. ஆகஸ்ட் மாசத்துல நெப்ராஸ்கா பகுதியில டொர்னேடோ வார்னிங் இருந்துச்சு. ஆனா ஃபனல் கிளவுட் மாதிரி எதுவும் தெரியவே இல்லை. ஆனா கிரவுண்ட்ல மட்டும் டேமேஜ் அதிகமா இருந்துச்சு. அந்த சூறாவளி போனதுக்கு ஒரு அடையாளமே இல்லாம இருந்துச்சு. இது ரேரா நடக்கிறதுனால இத கஸ்டனேடோன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இன்விசிபிள் டொர்னேடோவை நீங்களும் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அஞ்சாவதா செப்டம்பர் மாசம் பிலிப்பைன்ஸ்ல தெரிஞ்ச கருப்பு சூரிய கிரகணம். ஸ்கை அன்யூஷுவலா டார்க்கா மாறிடுச்சு. பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு கூடுகளுக்கு திரும்பிடுச்சு. இது சோலார் டஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் கோட்பாடுன்னு சொல்றாங்க. இது ரேரா நடக்கிற ஒரு சூரிய கிரகணம். சோ இதுவுமே இன்னும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஆறாவதா செப்டம்பர் மாசம் நார்வேல உருவான ப்ளூ அரோரா வேவ். அரோராங்கிறது பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால உருவாகிற ஒரு வேவ் லைக் ஸ்ட்ரக்சர் தான். அரோரா நார்மலி கிரீன் கலர்ல தான் இருக்கும். ஆனா 2025ல அரோரா எலக்ட்ரிக்கல் ப்ளூ கலர் வேவ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. சோலார் விண்ட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பறனால இவ்வளவு ரேரா இந்த மாதிரி ப்ளூ கலர் வேவ் உருவாகிறது ஆச்சரியமான ஒரு தகவல் தான். ஏழாவதா அக்டோபர் மாசம் கேரளால நடந்த வெள்ளத்தினால மரங்கள் 2 மீட்டர் அளவுக்கு இடமாற்றப்பட்டிருக்கு. இந்த ரூட்ஸ் அந்த வெள்ளத்தினால அந்த மண் பரப்புல மொத்தமா அடிச்சுட்டு போய் 2 மீட்டர் அளவுக்கு தூரத்துல தள்ளப்பட்டிருக்கு. இதை பார்த்த பெரும்பாலானவருக்கு ஷாக் தான். இது ரேரா பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். எட்டாவதா அக்டோபர் மாசத்துல தாய்லாந்துல ரப்பர் மரம் தானாவே எரிஞ்சிச்சு. இந்த மரத்துல இருக்கிற சேப்புக்குள்ள இருக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னாலதான் இந்த தீ உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதே மரம் இதுக்கு முன்னாடி எரியவே இல்லை. கிளைமேட் ஹீட்னால இது எரிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. கிளைமேட் ஹீட் சயின்டிபிக்கலி இப்ப பெரிய சேலஞ்சு தான் எல்லாருக்குமே. ஒன்பதாவதா நவம்பர் மாசம் இத்தாலியில எல்லாரும் கேட்ட சிங்கிங் மவுண்டைன். இத்தாலியில இருக்கிற ஒரு மலையில ஃபுல்லா ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. இது விண்ட் டனல் சத்தத்தினாலதான் இந்த ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி சத்தம் ஒரே மாதிரி கேட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி எக்கோ கேட்டிருக்கு எல்லா பக்கமுமே. பேட்டர்னும் ரிதமிக்கா இருந்திருக்கு. 10ஆவதா நவம்பர் மாசம் கஜகஸ்தான்ல நடந்த மிக ஆழமான நிலச்சரிவு ஒரே நிமிஷத்துல ஒரு ஜெயண்ட் கோலையே உருவாக்கிடுச்சு. ஜியாலஜிக்கலா இது ரேரான ஒரு நிகழ்வு. இதுக்கான காரணத்தை இப்போ வரைக்குமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இது ஜியாலஜிக்கல் சர்வேக்கு ஒரு புரியாத புதிரா தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்ப நான் சொன்ன 10 நிகழ்வுகள்ல உங்களுக்கு எது ரொம்பவுமே மர்மமா இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. பார்ட் 3 வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லதை பேசுவோம், உண்மை பேசுவோம். நன்றி.